எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். அது என்ன பிரச்சனைன்னு தானே கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்குல்ல இந்த மொபைல், அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நான் மொபைல் ஃபோனை மறந்தா போய் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். வச்சுட்டு போனதுலேருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கை வந்து அந்த ஸ்வைப் பண்ணுறது, அந்த ரீல் ஸ்வைப் பண்ணுறதே தோண்டிகிட்டே இருக்குது. அப்போ தான் நானே ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக் ஆனேன். அப்போ நம்ம எவ்வளோ அடிக்ஷனில் அந்த மொபைல் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சரி நிறைய கண்டென்ட் தேடணும், நிறையா பிஜிஎம் தேடணுன்றதுக்காக நான் பார்க்க ஆரம்பிச்சது. என்னையே அறியாமல் நிறையா பார்த்துட்ருக்கேன். இதுக்கு நடுவில் என் ஒர்க்குக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் கம்மியாகிக்கிட்டே வருது. இப்போ மற்ற ஏதாவது ஒர்க் வந்தாலுமே என்னால் பண்ண முடியல. அதனால் இன்னிலேருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வந்து சோசியல் மீடியாவில் இருந்து விலகி இருக்க முடியுதான்னு நான் பார்க்க போகிறேன். நான் சொல்லணும்னா இன்னிலேருந்து 19 நாள். என்னடா சொல்லும் போது ஒரு வருஷம் சொல்லிட்டு 19 நாள்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. கண்டிப்பாக நம்ம இந்த 19 நாளே இருக்க முடியுமான்றது மிகப்பெரிய டவுட் தான். இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நான் வந்து இந்த 19 நாள் கண்டிப்பாக நான் சோசியல் மீடியா பக்கம் எதுவுமே போகிறதா நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஏன்னா சிஸ்டம் ஒர்க் இருக்குது, ஏன்னா என்னுடைய வெளியே ப்ராஜெக்ட்லாம் நிறையா இருக்குது, எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் இது ஃபுல்லாக இதை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் கட் பண்ண முடியும். ஏன்னா நான் சைடில் யூடியூப் வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் அப்பப்போ வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இப்போ எனக்கும் தனி எடிட்டர் இருந்தாங்கன்னா நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு எடிட்டர்கிட்ட கொடுத்துட்டும் போட்டுருவாங்க. அந்த மாதிரி யாரும் இல்லைன்றதால நான் இப்போ இது வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எங்கே போனாலும், ட்ரெயினில் போனாலும் ஒரு செகண்ட் இந்த படத்தெல்லாம் ஹாலிவுட் படம், அனிமேஷன் படம் ஒன்று வரும். எல்லாருமே மொபைல்லே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. சைடில் இருக்கவங்க கூட பேச மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசுகிறது கூட மொபைல்லேருந்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குன்றது 100% நல்லாவே தெரியுது. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி இதை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு இருந்து ஃபோனை கொடுக்காதீங்க. குழந்தை எவ்வளோ அழுதாலும் ஃபோனை கொடுக்காதீங்கன்றதை நான் இது வந்து ரொம்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா அது அவங்களுடைய ஆபத்து. இப்போ வந்து நீங்கள் குழந்தைய இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய நம்ம வளர்த்தோம். ஆனால் இப்போ ஒரு குழந்தைய வளர்க்குறதே யாருன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்கள வளர்க்குது. நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஃபோனை நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறதால அவங்கள முழுசாக அந்த குழந்தைய ஒரு பெரியவனா ஆகிற வரைக்கும் வளர்க்குறது யாருன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். செல்ஃபோன் வளர்க்குது. அப்போனா அவங்க எவ்வளோ ஒருத்தரும் அந்த செல்ஃபோன் பேச்சை கேட்குறாங்க. அந்த செல்ஃபோன் வந்து நம்மளை எப்படிலாம் சாப்பிடுதுன்றது, நம்ம வந்து செல்ஃபோன் கூட முழுகலை, அதுதான் நம்மளை சாப்பிட்டுட்டே இருக்குன்றதை வந்து நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் பார்ப்போம், நியூ இயருக்கு பார்ப்போம். ஓகே மக்களே, பை பாய், see you.